விசாக நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் அம்மன் வழிபாடு பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த அம்மனாக இருந்தாலும் சரிதான், இல்லை அந்த சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அம்மன் சன்னதிக்கு போங்க. போயிட்டு அரளிப்பூ சரம் இல்லை வந்து மல்லிகை சரம், உங்களுடைய மனசுக்கு பிடித்த பூ எதுவாக இருந்தாலும் சரிதான் வாங்கி அம்மனுக்கு சூட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நல்லெண்ணெய் விளக்குகள் போடுங்க. அம்பாள் சன்னதியை வந்து 9 முறை சுற்றி வாங்க. 9 முறை சுற்றி வந்துட்டு சன்னதிக்கு முன்னாடி வந்து மனமுருக வழிபாடு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். ஏதாவது ஒரு திருமணத்திற்கான விஷயங்கள் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம், இல்லை தடைகள் இருக்குது, அந்த தடைகள் அனைத்துமே விலகும். தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு அமையும். இந்த வாரத்தில் 20, 21, 23, 25 இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. இந்த நாட்களில் எந்த வேலை இருந்தாலும் சரி தாங்க, செஞ்சு பாருங்கள், எல்லாத்துலேயும் வெற்றிகளை பார்க்கலாம். 2 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். முருகப்பெருமானுக்கு வந்து முல்லை சரம், ஓகேங்களா, முருகப்பெருமானுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச வந்து முல்லை சரம் தான். முல்லை சரம் வந்து வாங்கி முருகப்பெருமானுக்கு போட்டு 2 நல்லெண்ணெய் விளக்கல் ஏற்றுங்க. முருகப்பெருமான் சன்னதி வந்து 9 முறை சுற்றி வாங்க. சன்னதிக்கு முன்னாடி வந்து மனமுருக வழிபாடு பண்ணிக்கோங்க. தொழில் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். பெரும் செல்வம், ஓகேங்களா, பெரும் செல்வமும் உங்களை தேடி வரும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து நல்ல ஒரு தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் தொடர்பான விஷயத்தில் தடைகள் இருக்குது, அனைத்துமே விலகும். இந்த வாரத்தில் 19, 21, 22, 23 இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. இந்த நாட்களில் முக்கியமாக எந்த வேலை இருந்தாலும் சரி தாங்க, செஞ்சு பாருங்கள், எல்லாத்துலேயும் வெற்றிகளை பார்க்கலாம். 99 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க. ராமபக்தன் ஆஞ்சநேயன், ஓகேங்களா, துளசி மாலை வந்து வாங்கி போடுங்க. 2 நல்லெண்ணெய் விளக்கல் ஏற்றுங்க. மனமுருக வழிபாடு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஞ்சநேய பெருமான் வந்து உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையுமே அகற்றி தருவார். திருமணம் தொடர்பான விஷயத்தில் வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க, இன்னும் வந்து மாப்பிள்ளை வீடு பார்க்கறதுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க, அதில் ஏதாவது ஒரு தடைகள் இருக்குது, தாமதங்கள் இருக்குது, அனைத்துமே விலகும். கல்வியில் ஏற்பட்ட தடைகள் அனைத்துமே விலகும். உங்களுடைய குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள் ஏதாவது ஒரு பிரிவுகள், ஏதாவது ஒரு பிணக்குகள், அதாவது சண்டை சச்சரவுன்னு வச்சுக்கோங்களேன், அனைத்துமே விலகும். நல்ல ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை உங்களை தேடி வரும். இந்த வாரத்தில் 20, 22, 23, 25 இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. இந்த நாட்களில் முக்கியமாக எந்த வேலை இருந்தாலும் சரி தாங்க, செஞ்சு பாருங்கள், எல்லாத்துலேயும் வெற்றிகளை பார்க்கலாம். 44 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும்.